புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி தற்போது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்கிறது? எவ்வளவு பிஎல்ஓஸ் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க? விவரங்கள் என்ன? தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல வாக்காளர்கள் சிறப்பு திருத்த முறை பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்வதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில்தான் தமிழ்நாட்டில் இந்த பணிகளை மேற்கொள்ள திமுக உள்ளிட்ட அதன் கூட்டணி கட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு கட்சிகளும் இந்த வாக்காளர்கள் சிறப்பு திருத்த முறைக்கு எதிராக தங்களது கண்டனத்தை தங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்நிலையில் தான் அவசர கதியில இந்த பணியை மேற்கொள்ளக்கூடாது என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு. இந்நிலையில் தான் இன்று தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர்கள் சிறப்பு திருத்த முறை பணிகளை முழுவீச்சில் தொடங்கியிருக்காங்க. குறிப்பா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையும் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 13 லட்சம் வாக்காளர்கள்ட்ட இருக்காங்க. இந்நிலையில் தான் இந்த பணியானது இன்று முழுவீச்சில் தொடங்கப்பட்டிருக்கு. குறிப்பா புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி ஊழியர்கள் சுமார் 150க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்று அந்த படிவத்தை வழங்குறாங்க. அதாவது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அந்த வாக்காளர் படிவத்தை விநியோகம் செய்யறாங்க. மேலும் அந்த தேர்தல் ஆணையத்துடைய பிஎல்ஓ என்ற மொபைல் போன்ல உள்ள செயலியை அந்த செயலியில அந்த வழங்கப்படக்கூடிய படிவத்துல ஒரு QR கோடு ஒன்று கொடுத்திருக்காங்க. அந்த கோடை ஸ்கேன் செஞ்சு அதுல இந்த படிவத்தை இந்த வாக்காளர்களுக்கு வழங்கிட்டோம் அப்படின்னு சொல்றத அதுல உறுதிப்படுத்துறாங்க. மேலும் அந்த வாக்காளர்கள்ட்ட கொடுக்கும் பொழுது இந்த படிவத்தை இந்த மாதிரியான விஷயங்களை இதுல பூர்த்தி செஞ்சு நீங்க திரும்ப நாங்க வரும்போது வழங்கணும்னு ஒரு ஆலோசனையை கொடுத்து அதை வழங்கிட்டு இருக்காங்க. இந்த படிவத்தை பெறும் வாக்காளர்கள் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இந்த முறையை திருத்த முறையை செய்யும் பொழுது நீக்கப்பட்டாங்க. அது போல எங்க பெயர்களும் நீக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவங்களுடைய சந்தேகத்தை கேட்ட பிறகு அந்த படிவத்தை பெறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த படிவம் கொடுக்கப்பட்டு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு நாங்கள் மீண்டும் வருவோம், அந்த படிவத்தை நீங்க பூர்த்தி செய்து எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த மாநகராட்சி ஊழியர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று கூறி வராங்க. அதே போல இந்த பணி 1 மாத காலம் நடைபெறுவதாக தெரிவிக்கிறாங்க. ஏன்னா புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் 13 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்காங்க. இந்த 1 மாத காலம் என்பது இங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு அது போதுமானதாக இருக்காது. ஏன்னா சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6 மாத காலத்திற்குள்ள தமிழ்நாட்டில் வரப்போகுது. இதுக்கு இந்த 1 மாத காலம் போதுமானதா இருக்காது. தேர்தலுக்கு பிறகுதான் இந்த முறையை மேற்கொள்ளணுங்கிறதா பல்வேறு கட்சிகளுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. திமுக கட்சியினர் கூட இது குறித்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர உள்ள நிலையில இது போன்ற இந்த பணிகள் தேர்தல் ஆணையம் இன்று தொடங்கியிருக்கு. பொதுமக்கள் அந்த வாக்காளர்களுக்கும் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த கூட வரக்கூடிய ஊழியர்களிடம் மாநகராட்சி ஊழியர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் இதை முறைப்படுத்தி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை மேற்கொள்ளணும். எந்த ஒரு உண்மையான வாக்காளர்களும் இந்த பட்டியலில் இருந்து நீக்கக்கூடாது. அதன்படி இந்த திருத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஷேக் அப்துல்லா, தகவல்களுக்கு நன்றி.